மதுரையின் பழமையான அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த சிந்தாமணி திரையரங்கம் இடிக்கப்படுவதை ரசிகர்கள் ஏக்கத்துடன் பார்த்து செல்கின்றனர். சிந்தாமணி திரையரங்கம் இடிக்கப்பட்டாலும் அது நினைவுகளை அழிக்க முடியாது என்கின்றனர் ரசிகர்கள். தாங்கள் நேசிக்கும் நாயகர்களின் கட்அவுட்களுக்கு பால் ஊற்றி கொண்டாடும் ரசிகர்கள் சகிதமாய் காட்சியளித்த மதுரை சிந்தாமணி திரையரங்கம் இடிக்கப்பட்டு வருகிறது. 1930ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த திரையரங்கில் சிந்தாமணி என்ற திரைப்படம் 3 ஆண்டுகள் ஓடியதால் சிந்தாமணி தியேட்டர் எனவே பெயர் பெற்றது. திருட்டு டிவிடி, கணினி மற்றும் செல்போனில் திரைப்படம் பார்க்கும் நிலை ஏற்பட்டதால் சிந்தாமணி திரையரங்கம் தனது பொலிவை இழந்ததாக கூறுகின்றனர் மதுரை வாசிகள். சிந்தாமணி தியேட்டரு, இந்த சென்னை தங்கம் தியேட்டரு, பெரிய பெரிய தியேட்டர்லாம் மதுரையில் ஓடின தியேட்டர்லாம் இன்றைக்கி நிறையா இடிச்சிட்டாங்க. அதனால் மதுரைக்கு ஒரு அடையாள சின்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி கீழே வாசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வர இருந்தால் சிந்தாமணி தியேட்டர் போங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க இன்ன வரைக்கும். அதெல்லாம் இப்போது இடிச்சிட்டாலே என்னோட அடையாளன்ற மாதிரி போயிடுச்சு. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்கம் என்ற பெயர் பெற்ற தங்கம் திரையரங்கம், தினமணி, தேவி மற்றும் சந்திரா ஆகிய திரையரங்கள் இடிக்கப்பட்டு ஜவுளி நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டன. அந்த வரிசையில் தற்பொழுது சிந்தாமணி திரையரங்கமும் சேர்ந்துள்ளது வருத்தமளிப்பதாக கூறுகின்றனர் மதுரை வாசிகள். சிந்தாமணி தியேட்டரு நாங்கள் 40 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கோம். இந்த கடையை வச்சதுலேருந்தே இது ஒரு பெரிய அம்சமானது. பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் இங்கே கேட்டுட்டு தான் மற்ற தியேட்டருக்கு போவாங்க. அது இவ்வளோ நாளாக இருந்து நீடிச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வேறு ரூபமாக மாறுறது இது மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மாறினாலும் சிந்தாமணி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராமினென்ட் பிளேஸ்ன்னு தான் ஒரு பேர் வரும். தாங்கள் நேசிக்கும் முன்னணி நடிகர்களின் வெற்றி படங்கள் 100 நாட்களுக்கும் மேல் ஓடிய திரையரங்கம் தற்பொழுது இடிக்கப்படும் காட்சியை பழைய நினைவுகளுடன் கவலையோடு கடந்து செல்லுகின்றனர் சினிமா ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சிந்தலை பெருமாள்.